ஆயுதங்களே இல்லாமல் ஒருத்தரை கடுமையாக காயப்படுத்திட முடியும் உங்களோட வார்த்தைகளால். கூர்மையான கத்தியை விட நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை தான் கவனமாக கையாளணும். மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னாலும் கனிவான வார்த்தைகளையாவது பேசுங்க. கடுமையான வார்த்தைகளை பேசி காயப்படுத்திடாதீங்க. நீங்கள் சுயநலமாகவே வாழ்ந்துருங்க, அதில் தப்பு எதுவுமே இல்லை. மற்றவங்களுக்காக வாழ்ந்தாதான் நீங்கள் நல்லவங்க அப்படின்ற பேரை அடையலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாருமே உங்களை பயன்படுத்திக்க தான் பார்ப்பாங்க. உங்களை பயன்படுத்திக்கிறவங்க உங்களை விட்டு பாதியிலேயே விலகியும் போயிடுவாங்க. நீங்கள் நல்லவர் அப்படின்ற பட்டத்தை கொடுக்க மற்றவங்க ஒன்றும் அவ்வளோ நல்லவங்க இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. எல்லாரோட தேவைகளையும் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம தேவைப்படும் போது மட்டும் வந்து பேசுகிறவங்களோட தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமுமே இல்லை. என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது வர்ற வழியை விட உன்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்குற கேள்வியை எதிர்கொள்ளும் போது வர்ற வழி அதிகம். எல்லாமே கிடைச்சிட்டா அலட்சியமும் ஆணவமும் வந்துடும் அப்படின்றதால தான் சிலவற்றை நம்மளுக்கு கிடைக்காம செய்யுது இந்த காலம். நீங்கள் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் சில இடத்துல முட்டாள் போல நடிக்கவும் பழகிக்கோங்க. அப்போ தான் வாழ்க்கையில் நிறைய கற்றுக்க முடியும். சில இடத்துல என்ன நடந்தாலும் அமைதியாகவே இருந்துருங்க. நம்மளோட பேச்சுக்கு மதிப்பு இல்லாத இடத்துல அமைதியாக இருக்கிறதே நல்லது. அகத்தோட அழகு முகத்தில் தெரியுமா? ஆனால் நம்மளோட குணத்தின் அழகு நம்ம செயல்களில் தான் தெரியும். உங்களை தூசின்னு நினைக்கிறவங்க கிட்ட நீங்கள் தூசியாகவே இருந்துருங்க. அவங்க கண்களில் நீங்கள் படும்போதெல்லாம் அவங்க கண் கலங்குவாங்க. ஏன் உங்களை தூசின்னு நினச்சோம் அப்படின்னு. வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தான், நம்மளை யாரெல்லாம் தாழ்த்தி பார்க்க நினச்சாங்களோ அவங்க முன்னாடி தலை சிறந்து வாழ்ந்து கடக்கிறது தான். மற்றவங்களுக்காக இறைவன்கிட்ட முறையிடுற பழக்கத்தை நீங்கள் வளர்த்துக்கிட்டா உங்களுக்காக நீங்கள் எதையுமே இறைவன்கிட்ட கேட்க தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு தேவையானதை அந்த கடவுள் அறிஞ்சிருக்காது. ஆலயங்களுக்கு செல்கிறோம் ஆண்டவரை காண்றதுக்கு, அதுக்கு பதிலாக அனாதை இல்லங்களுக்கு செல்லுங்க. அங்கே எல்லாருமே உங்களை பார்ப்பாங்க அந்த ஆண்டவன் மாதிரி. புரிதல்களே இல்லாத வாழ்க்கையில் புதையலே கிடைச்சாலும் அதில் எந்த ஒரு பயனுமே இல்லை. உங்கள் கூட இருக்கிற உறவுகளோட உணர்வுகளை புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் வாழ்க்கை இன்பம் நிறைஞ்சதாக மாறும். வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்தையுமே ஈஸியாக தொலைச்சிடுறீங்க. நீங்கள் தொலைச்ச எதுவுமே மீண்டும் ஈஸியாக கிடைக்கிறதில்ல. அது பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி. இன்றைய உலகத்தில் சரியாக இருக்கிறவங்க தான் சங்கடத்தை அனுபவிக்கிறாங்க, நிறையா இருக்கிறவங்க தான் சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க. சரியோ தப்போ ஒன்றுக்கு பலமுறை யோசித்து முடிவெடுங்க. நீங்கள் செய்ய போகிறது எதுவாக இருந்தாலும் உங்களோட இதயம் சொல்கிறத செய்யுங்க. ஏன்னா அதனால் வர்ற வலியை தாங்குகிற சக்தி உங்களோட இதயத்துக்கு மட்டும்தான் இருக்குது. வாழ்க்கையில் திரும்ப பெற முடியாதவை உயிரும் நேரமும் சொற்களும் தான். இது எல்லாத்தையுமே சரியாக பயன்படுத்திக்கோங்க. அழகான வாழ்க்கை அப்படின்றது நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க அப்படின்றதுல இல்லை, உங்களால் மற்றவங்க எவ்வளோ தூரம் மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்றதுல இருக்குது. நம்ம எவ்வளவு சேவை செய்கிறோம் அப்படின்றத விட செய்கிற சேவையை அன்புடன் செய்கிறதே முக்கியம். எவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்றத விட அதை அன்போடு கொடுக்குறோமா அப்படின்றது தான் முக்கியம். வாழ்க்கையில் முன்னேற விரும்பினா கொஞ்சம் சுயநலமாக வாழ்கிறதுக்கும் பழகிக்கோங்க. இல்லைனா உங்களை கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் மற்றவங்க பயன்படுத்திக்கிட்டு கடைசியில் காகிதம் மாதிரி கசக்கி வீசிடுவாங்க. இந்த 3 விஷயங்களை கைவிட்டால் உங்களுக்கு நிலையான நிம்மதி அப்படின்றது நிச்சயம் கிடைக்கும். 1, மற்றவங்கள விமர்சிக்கிறது. 2, மற்றவங்களோட நம்மளை ஒப்பிடுறது. 3, மற்றவங்க மேலே புகார் சொல்கிறது. எந்த கவலையுமே கடந்து செல்ல பழகுங்க. கடக்கிற வரைக்கும் தான் அது கவலைகள், கடந்ததுக்கப்புறம் எல்லாமே நினைவுகள் தான். வாழ்க்கையில் மற்றவங்க கிட்ட ஏமாந்துட்டே இருக்கிறோமே அப்படின்னு நினச்சி கவலைப்படாதீங்க. யார்கிட்டையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ பழகிக்கோங்க. அப்போ தான் உங்களோட வாழ்க்கையில் ஏமாற்றம் அப்படின்றதே இருக்காது. நேரம் இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்களோட எண்ணிக்கையில் நீங்களும் ஒருத்தங்களா இருந்துடாதீங்க.
உங்களை உண்மையாக நேசிக்கிறவங்களுக்காக உங்களோட நேரத்தை ஒதுக்குங்க. உறவுகளுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்கலை அப்படின்னா அவங்க கூட சண்டை போடுறதுக்காக நீங்கள் நேரத்தை உருவாக்க வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக வரும். பணம் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு பணத்தை நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா பணத்தை மட்டுமே தேடுங்க அப்படின்னா உங்களோட நிம்மதியானது மொத்தமாக தொலைஞ்சு போயிடும். எல்லாமே கிடைச்சும் நிம்மதி இல்லையே அப்படின்னு நிம்மதியை தேடியே உங்களோட வாழ்க்கையானது முடிஞ்சிடும். இருக்கிற வரை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ பழகிக்கோங்க. என்னைக்கு முடியும் நம்மளோட பயணம் அப்படின்றது இங்கே யாருக்குமே தெரியாது. ஒரு சின்ன புரிதல் வர்றதுக்குள்ள 1008 கலவரங்கள் வந்து உறவுகளை சிதைச்சிட்டு போயிடுது. ஆத்திரத்தில் அவசரப்பட்டு நம்ம பேசுகிற கடினமான வார்த்தைகளுக்கு கூட சுவை உண்டு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. உண்மை கசக்கும், பொய் இனிக்கும். தகுதி பார்த்து யார்கிட்டையும் பழகாதீங்க. எல்லா தகுதியுமே இருந்தாலும் இறந்ததுக்கப்புறம் அவனுக்கு பணம் அப்படின்னு தான் பேர். யாரையுமே மட்டமாகவும் கீழ்த்தரமாகவும் நினச்சிடாதீங்க. எல்லார்கிட்டையுமே நம்ம கற்றுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருந்தே தீரும். கடவுள்கிட்ட நம்ம வேண்டாமலே இங்கே கிடச்சிருது நிறைய பேருக்கு. வேதனைகளும் சோதனைகளும். இந்த உலகத்தில் பெரும்பாலும் யாருமே உண்மையானவர்கள் இல்லை. உங்களை பெற்ற தாய் தந்தையர்களை தவிர நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்களே உங்களை அதிகமாக காயப்படுத்துவாங்க. பெரும்பாலான மனுஷங்க நல்ல எண்ணங்களை விரும்புறதில்ல, நல்ல தோற்றத்தை மட்டும்தான் விரும்புகிறாங்க. உங்களோட தோற்றத்தை விரும்பி உங்ககிட்ட பழகிறவங்களோட நீங்கள் என்றைக்குமே தோற்று போகாமல் பார்த்துக்கோங்க. உங்களை நீங்கள் சந்தோஷத்தில் இசையை ரசிப்பீங்க, ஆனால் சோகத்தில் இருக்கும்போது தான் நீங்கள் அந்த பாடலோட வரிகளை உணர்வீங்க. மக்கள் பணத்தை மதிக்கிற அளவுக்கு மனுஷங்களை மதிக்கிறதே இல்லை அப்படின்றது தான் கசப்பான உண்மை. பணத்தை மட்டுமே பிரதானமாக நினைக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் ஒதுங்கியே இருங்க. துன்பங்களை எதிர்கொள்கிற தைரியத்தை வளர்த்துக்கோங்க. துன்பங்களையும் துயரங்களையும் எதிர்கொள்ள தயங்குறவன் மகிழ்ச்சி அடைய தகுதி இல்லாதவன் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. 1000 ரூபாயில் ஆனந்தம் அடைஞ்சவனும் உண்டு, 10,000 ரூபா பத்தாது அப்படின்னு சொன்னவனும் உண்டு. எல்லாமே அவங்கவுங்க எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவே இந்த மனுஷங்களுக்குள்ள எத்தனை போராட்டம். நான் தான் பெரியவன், நான் தான் பணக்காரன், நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு. ஒரே நாளில் இருந்த இடம் கூட மறந்து போகும், வாழ்ந்த தடமும் அழிஞ்சு போகும் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் கூட இருக்கிற எல்லாரையுமே அன்பாக அரவணைச்சு செல்லுங்க. நம்மளோட தோற்றம் அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அதிகமாக மெனக்கடாதீங்க. நம்மளோட வெளித்தோற்ற அழகு அப்படின்றது மாறிக்கிட்டே தான் இருக்கும். கடவுள் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஏற்கனவே அழகாக படைச்சிருக்காரு. மற்றவங்களோட பார்வையில் நம்ம அழகாக தெரிகிறத விட மற்றவங்க மனசில் நம்ம அன்பாக வாழ்கிறது தான் சிறப்பு. யாரோட வாழ்க்கையுமே இங்கே பூக்களால் நிரப்பப்படலை. ஏராளமான சோதனைகளையும் சந்திச்சு கொண்டும் வாங்கி கொண்டும் தான் வாழ வேண்டியதாக இருக்குது. இடைவிடாத வழிகளுக்கு இடையிலையும் மற்றவங்களுக்கு அன்பை கொடுத்து அன்பை பெறதில் தான் இருக்குது இந்த வாழ்க்கையானது. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன்ட்ர சிம்பல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. ஆயுதங்களே இல்லாமல் ஒருத்தரை கடுமையாக காயப்படுத்தி